பிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் டு முடிச்சூர் ரோடில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளே தான் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு பிளாட் வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம் டு முடிச்சூர் அட்டா கம்பெனி முடிச்சூர் தாம்பரம் போகிறோம் இல்லையா, அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னா அங்கேருந்து சிஹெச்ஐ சர்ச் வரும். ஸோ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா நமக்கு சுவாமி நகர் அப்படின்ற ஒரு சீட் வருது. ரொம்ப சூப்பரான டீசெண்டான ஏரியா. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த பிளாட் சேல்ஸ் வந்துருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சவுத் ஃபேஸிங் 24 ஃபீட் ரோடு. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 36 அடி வருது. பேக் சைடில் 44 வரும். லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு 80, இன்னொரு சைடு 85. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டோட டெட் எண்ட் பிளாட்டு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி பெரிய பில்டிங் இருக்குது. அடுத்து நம்ம வந்து மெயின் ரோடு வந்துடுது. நம்ம போகிறதுனா இந்த சைடில் தான் போகணும். 24 ஃபீட் ரோடு. அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் பாருங்கள். ஒரு சைடு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு, ஒரு சைடு ஃபுல்லாக இண்டிவிஜுவல் வீடு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ குடியிருப்புகளுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இங்கே பார்த்திங்கன்னா சுலபமாகவே நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிக்கலாம். ஒரு வேளை யாராவது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பீஸ்ஃபுல்லாக நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா 4500 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோர்ஸாக இருக்குன்றது ஒன்று, டெட் எண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதே சுவாமி நகரில் நமக்கு வந்து 5500 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இதே போல் அப்ரூவ்டு பிளாட்டு 5500 இப்போ போயிட்டுருக்கு. கரண்ட்டில் போயிட்டுருக்கு, நம்மக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கேருந்து அந்த பிளாட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 150-200 மீட்டர் தான் வரும். பட் இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு ரேட்டு தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட முன்னாடியே வந்துடும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. யாராவது இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்கொயரி பண்ணியும் பார்க்கலாம். முடிச்சூர் அட்டா கம்பெனி ஜங்ஷனுக்கு முன்னாடி, அதாவது மன்னிவாக்கம் முடிச்சூர் வாட்டர் லாக்கிங் இல்லாத இடத்துல நம்ம வந்து ப்ளாட்டு கிடைக்குதா, கிடைச்சாலும் என்ன ரேட்டு கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்களும் என்கொயரி பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். பாருங்கள், பில்டர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ரெசிடென்ஸில் நான் வந்து இந்த மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கவங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ளாட்டு. ஸோ அன்அப்ரூவ்டாக இருந்ததை வந்து அவங்க வந்து அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது டெட் எண்ட் தான். இந்த இடத்துல உங்களுடைய கார் பார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஒன்றும் விட தேவையில்லை. இண்டிவிஜுவலாக வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே நிற்க வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து யாருமே நிற்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால, ஏதாவது சான்ஸ் இல்லைன்றதுனால நீங்களே இந்த இடத்த கார் வந்து வெளியே கூட நிற்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏரியாவை தான் இருக்குது. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட்டு. ஸோ டாக்குமெண்ட் வைஸாக கிளியராக தான் இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகும் கூட. நன்றி.